அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில 6ஆம் இடத்திலே கிரகம் அமர்ந்தா எப்படி இருக்கும், 6ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகங்களுடைய பலன் என்னன்றதை பத்தி பார்க்க போறோம். பொதுவா 6ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய ருணரோக பாவம், எதிரி, நோய், கடன் மற்றும் அவருடைய ஊழியத்தை சொல்லக்கூடிய பாவம். நிறைய ஜாதகர்களுக்கு ஊழியம் என்பது யோகமா அமையும். அதுபோல ஒரு 50% ஜாதகர்களுக்கு ஊழியம்ன்றது கஷ்டமா அமையும். அதுபோல் சிலருக்கு கடனினால் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும், வீடு வாகன வசதி என்று செட்டில் ஆவார். சில ஜாதகர்களுக்கு கடனினாலே பெரும் அவதிகளும் பிரச்சனைகளும் ஏற்படும்ன்றது விதி. அந்த வகையில 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ருணரோக பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யோகமா வேலை செய்யுமா, அவயோகமா வேலை செய்யுமா, அல்லது அந்த இடத்தில் கிரகத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்ன்றத விவரிக்க போறோம். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 6ஆம் இடத்திலே என்ன கிரகம், 9 கிரகத்தினுடைய பலனை பார்க்கலாம். அதற்கு முன்பு பொதுவாகவே ஒரு விதி ஜோதிடத்தை உள்ளது. மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா 6ஆம் இடம் அவயோகமா வரும். ஏன்னா நெருப்பு லக்னங்களில் யார் பிறந்திருந்தாலும், மேஷ லக்னம், சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, அதுபோல மகர லக்னத்துல அதாவது தனுஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, இந்த 3 லக்னத்தில் பிறந்தவருக்கு 6ஆம் இடம் அவயோகம் தான். 6ஆம் இடம்ன்றது அவயோக பாவம். கன்னியாகட்டும் மேஷத்திற்கு அவயோகம், தனுஷிற்கு ரிஷப அவயோகம், சிம்மத்திற்கு மகர அவயோகமா வரும். இது நெருப்பு லக்னங்களுக்கு, இது நெருப்பு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. நெருப்புல பிறந்தா பொதுவான விதி, இதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். 6ஆம் இடம்ன்றது அவயோக பாவம், இதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்ததாக இந்த லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, நீர் லக்னம், நெருப்பு நீர் லக்னம், அதாவது நில லக்னம், நெருப்பு நில லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. நிலத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் 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 இந்த நில லக்னம் 3 லக்னங்கள் நில லக்னம். இந்த 3 லக்னத்திற்கும் யோகாதிபதியா வந்துருவார். தனியா ஒன்னா போட்டா கன்ஃபியூஸ் ஆகும் வீடியோல. நெருப்பு லக்னம் பார்த்தாச்சு, இப்ப நில லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. இந்த 3க்கும் ஆதிபத்திய ரீதியில பார்த்தா 6ஆம் இடம் யோகம். யாரெல்லாம் ரிஷப லக்னம், கன்னி லக்னம், மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீர்களோ உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில 6ஆம் இடம் யோகம். பாத்தீங்கன்னா கன்னிக்கு கும்பமனையா வரும், ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு துலாமனையா வரும், மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மிதுனமனையா வரும். பொதுவாகவே 6ஆம் இடம் யோகமா வந்துருச்சு. நெருப்புக்கு அவயோகமாக வந்தது, நிலத்திற்கு யோகமாக வந்தது. அதே விதிதான் காற்று லக்னங்களிலே பிறந்தவர்களுக்கு. காற்று லக்னங்கள்ல யாரெல்லாம் பிறந்தீர்களோ எல்லோருக்குமே 6ஆம் இடம் என்பது அவயோக வீடு. இப்ப காற்று லக்னம்னா இது காற்று லக்னம், காற்று. இந்த லக்னம் காற்று லக்னம், அதுபோல இந்த லக்னம் காற்று லக்னம். இப்ப இந்த ஆதிபத்தியங்கள்ல நீங்க மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கும்ப லக்னம், உங்களுக்கு 6ஆம் இடம் அவயோகம் தான். இயற்கையாகவே 6ஆம் இடம் என்பது அவயோக மனை. அதாவது துலாத்திற்கு பாத்தீங்கன்னா 6ஆம் இடம்ன்றது மீனமனை அவயோகம், கும்பத்திற்கு பார்த்தா 6ஆம் இடம் கடகம், முழு அவயோக கடகத்திற்கு அதிபதி. அதுபோல மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடமாக விருச்சக மனம் வரும். இதெல்லாம் அவயோகம். நெருப்பில் பிறந்தவர்களுக்கு அவயோகம், காற்றில் பிறந்தவர்களுக்கு அவயோகம், அதுபோல நிலத்திலே பிறந்தவர்களுக்கு யோகம். பொதுவாகவே யோக வீடாக 6ஆம் இடம்ன்றது அமைஞ்சிருது. அடுத்ததாக நீங்கள் பிறந்தது நீர் லக்னங்கள்ல பிறந்திருக்கிறீங்க. நீர் லக்னங்கள்ல பிறந்திருக்கிறீங்கன்னா நீரில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே 6ஆம் இடம் யோகம். 6ஆம் இடம் என்பது யோக வீடு, 6ஆம் இடம் என்பது யோக வீடு. இதுல பொதுவான விதி இருக்காது, இன்னொரு வீடியோ கூட பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த செக்ஷன்ல 6ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகங்கள் என்ன பலனை தரும், யோக பலன் எப்போ கிடைக்கும்ன்றதான் பார்க்க போறோம். அப்ப நீர், நிலத்திலும் நீரிலும் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடம் யோகம், நெருப்பிலும் காற்றிலும் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடம்ன்றது அவயோகம். இது நிறைய இடத்துல பார்க்கலாம். 5 லட்சம் மாத சம்பளம் அவங்க வேலைக்கு போறதே பிடிக்காது, ஏன் வேலை செய்யறோம்னு ரொம்ப சிரமம் விடுவார். வெறும் 20,000 சம்பளம் அவங்க வேலையை மகிழ்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருப்பார், திருப்திகரமாகவும் மன நிறைவோட. அதற்கு காரணம் இந்த பொது விதிகள் தான். பொது விதி என்றாலும் கூட மனிதனுடைய பணம் எவ்வளவு கிடைக்கும் வேலையின் மூலியமாக, அவருடைய கடன் சுமை எவ்வளவு இருக்கும், அவருடைய நோய் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத சொன்னாலும் இந்த 6ஆம் இடம் பொதுவாக யோகமாக அமைந்தவருக்கு என்ன நோய் இருந்தாலும் உடனே கியூர் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த ஸ்தான பலம் பெற்ற கிரகம் மட்டும் வலுத்து இருந்தா போதும், எந்த நோய் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிடும். அதே அவயோகமாக 6ஆம் இடம் ஆதிபத்தியம் அமையும் பொழுது அவர்கள் தான் சிரமப்படுறது. 10 லட்சம் மாசம் சம்பளம் கொடுத்தாலும் திருப்தி இல்லாம வேலை பார்க்கறதுக்கான காரணம் அதுதான். இது பொதுவான விதிகள். அதிலும் ஆதிபத்திய கிரகம், காரக கிரகம், அதுபோல லக்னத்தினுடைய வலுவை பொறுத்து பலன் வர பொதுவான அமை. இப்ப மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 6ஆம் இடம்னா பொதுவா அவயோக பாவம். இங்க சூரியன் இருக்கிறார், நன்மை உண்டு. ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில போறோம்,
பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கும். இந்த சூரியனுக்கு அரச கிரகம் என்பதனால பெரும்பாலும் அரசாங்க வேலை, அரசாங்க அதிகாரங்கள் கிடைக்கும். அல்லது பழமையான நிறுவனங்கள், பல ஆண்டுகள் இருக்கக்கூடிய பெரும் சாம்ராஜ்யங்கள்ல நல்ல வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கணும்னா புதனும் வலுத்திருக்கணும். இது பொதுவா சூரியன் இருந்து அங்க புதன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி எல்லாம் இருந்தாருன்னா பெருமையோகம், பூர்வீகம் தான் இருக்காது, நல்ல வேலை நல்ல அதிகாரங்களை கொடுத்துரும். அது போல புதன் இங்க இருக்கிறாருனாலும் நல்ல வேலை அதிகாரங்களை கொடுத்து விடும், பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடும். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது யோகம், ஆனா பூர்வீகம் இல்ல. ஜாதகருக்கு பூர்வீகத்தை, இதுல நோயை பத்தி எல்லாம் பார்க்க வேண்டாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எவ்வளவு நல்ல பலன்றதை பார்ப்போம், நோய்க்காரகம் வேண்டாம். சூரியன் இருக்கிறது மேக்சிமம் நல்ல பலன். கண்டிப்பாக அவருக்கு பூர்வீகம் தான் இல்ல, ஆதாயம் உண்டு. சந்திரன் இருக்கிறார், சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சுகஸ்தான அதிபதி 6ஆம் இடத்துல. சந்திர தசை, சந்திர புத்தி, சந்திர அந்தரம் வருதுன்னா ஜாதகருக்கு நோய்வாய்ப்படுறது அல்லது ஏதேனும் ஒரு சிரமமான ஒரு வியாதியை கொடுத்துரும். சந்திர புத்தி, சந்திர அந்தரம் அல்லது சந்திர திசை வந்தா சிரமம். மற்றபடி நல்லா இருக்கும். 6ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது சேவை சம்பந்தமான வேலைகள், நீர் சம்பந்தமான வேலைகள், வெஜிடபிள் சம்பந்தமானது, உணவுப் பொருட்கள் சம்பந்தமானது, உணவகங்கள் சம்பந்தமானது, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமானது, இதெல்லாம் இந்த சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல வேலை அமையும். நோயின்னு பாத்துக்கிட்டா சந்திரன் கண்டிப்பாக அங்க இருக்கிறது ஃபேவர் அல்ல. சந்திரன் இருந்தாருன்னா நல்ல வேலை கொடுத்தாலும் உடல் பிரச்சனை, சுகஸ்தானாதிபதி யாரில் மறைவதனால சிரமங்களை சந்திர தசாபுத்தி காலங்கள்ல கொடுக்குது. ஒருவேளை சனி பகவான் ஜாதகத்துல வலுவா இருக்கிறார் அப்படின்னா கடனை கொடுக்கும். சனி பகவானுடைய வலு குறையும் பொழுது அந்த இடத்துல நோயை கொடுத்துரும். சந்திரன் இருந்தா. செவ்வாயே இருக்கிறார், லக்னாதிபதியே இருக்கிறார், ஆகுமா? செவ்வாய் இருக்கிறாருன்னா ஜாதகர் ரொம்ப கோபக்காரரா இருப்பார். கண்டிப்பாக செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஜாதகருக்கு அவயோகமான கன்னியில் செவ்வாய் இருப்பது அந்த அளவுக்கு விசேஷமான அமைவுகள் இல்லை. அதன் அடிப்படையில இங்க ரத்த சம்பந்தமான நரம்புகள் சம்பந்தமான நோய்கள் செவ்வாதச செவ்வாபுத்தியில வரும். அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஜாதகம் செய்யக்கூடிய வேலை மக்கள் சேவையா இருக்கும். ஒன்னு யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கலாம், கட்டிடங்களினால் இருக்கலாம், நிலத்தை பயன்படுத்தக்கூடியது, ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடியது, இது போன்ற வேலைகளை இங்க அமைச்சு கொடுக்கும். இதுக்கு உதாரணத்திற்கு ஒருவேளை புதன் இங்கிருந்து பரிவர்த்தனை பண்றார், புதன் இங்கிருந்து பரிவர்த்தனை பெறாருன்னா மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஜாதகருக்கு நல்ல வேலை அதிகாரத்தை கொடுக்கும். ஆனா செவ்வாதசை செவ்வாபுத்தி காலகட்டங்கள்ல உடல் பிரச்சனையை கண்டிப்பா கொடுக்கும், உடலோ நோயோ கொடுக்க செய்யும். செவ்வாய் இங்க இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல வேலை உண்டு, அரசு அதிகாரங்கள் போன்ற ஒரு உயர்மட்ட அதிகாரங்கள், சேவை பணி, மருத்துவம் போன்ற அமையெல்லாம் கொடுக்குது. ஆனாலும் ஜாதகத்துல குறைந்தபட்ச லாபம் தான். சூரியன் இருக்கிற அளவுக்கு செவ்வாய்க்கு இல்ல. ராகு இருக்கிறார், ராகு 6ஆம் இடத்துல மேஷ லக்னத்துல, நல்ல விஷயம், ஒப்பந்தங்கள் கிடைக்கும், கான்ட்ராக்ட் கிடைக்கும், யோகமான அமையும். ராகு இருக்கிறது யோகம், கன்னி ராகு இயல்பாக யோகம். இது ஒருவேளை புதன் ஸ்தான உறவை பெற்றிருந்தாலும் ராகு இருக்கிறது ஜாதகருக்கு டெக்னிக்கல், டெக்னாலஜி, நெட்வொர்க், சாப்ட்வேர், வெளிநாடு, தூரதேசங்கள் சம்பந்தமான பெருவெற்றிகளை கொடுக்கும். ராகுனுடைய காரகங்களின் அடிப்படையில ராகு இருக்கிறது யோகமான அமைவு தான். இதுல கிரக நிலையை பற்றியே பார்க்கல, ராகுவை பற்றி பார்த்தோம். கம்யூனிகேஷன் நல்லா வரும், ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும், நிறைய கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்களை ஜாதகர் செயல்படுத்துவார். மேஷ லக்னத்திற்கு குரு இருக்கிறார், குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். குருவை பொறுத்த வரைக்கும் 6ல் இருக்கலாமான்னா நல்ல வேலை கிடைக்கும். பேங்கிங்ல வேலை செய்யறவங்க அல்லது பைனான்ஸ்ல வேலை செய்யறவங்க, கோல்டு நகை அடகு கடை வேலை செய்யறவங்க, இல்ல கோல்டு ஜுவல்லரியில வேலை செய்யறவங்க, ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய, ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடியவர், ஒரு நல்ல ஒரு போதனை செய்யக்கூடிய நபராக இருப்பார். ஆனால் இந்த குரு பகவான் மேஷ லக்னத்திற்கு 6ல மறைகிறது யோகமானா பாக்யாதிபதி என்பதனால் எப்பொழுதுமே தந்தையோட ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். மற்றபடி யோகம் இன்வெஸ்ட்மெண்ட், வியூக வணிகங்கள் வரும். குரு 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உடல் ரோகங்களை குறைத்துதான் கொடுக்கும், அதிகமா கொடுக்காது, குறைந்த உடல் ரோகம். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது அரசு துறை அல்லது அறநிலைத்துறைகள்ல கோவில் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருப்பது, திருப்பணி செய்வது, அது போன்ற யோகங்களை தான் செய்யும். சனி பகவான் இருக்கலாமா? சனி பகவான் 10க்கு அதிபதி இருக்கலாம். சனி பகவான் இருக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை, ஜாதகருக்கு யோகம். வேலையை பற்றி பார்க்க வேண்டாம், 12 லக்னத்திற்கும் யார் இருந்தா நல்லதுன்னு பார்க்கும், நன்மை எவ்வளவுன்னு. சனி இருப்பது அந்த அளவுக்கு யோகம், கண்டிப்பா பிரச்சனை இல்லை. ஆனால் சனி பகவான் இருக்கும் பொழுது கடனை கொடுத்து கொண்டே இருக்கும். மேஷ லக்னத்திற்கு சனி 6ல இருக்கிறாருன்னா கடனை கொடுத்து கொண்டே இருக்கும். கடன்ற விஷயம் ஜாதகரை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எப்போதாவது ஒரு கடனை வாங்கி கொண்டே இருப்பார், செய்து கொண்டே இருப்பார். அதுபோல் வேலை செய்யும் பொழுது கடுமையான வேலைகளாக செய்யக்கூடிய நபரா ஜாதகர் இருப்பார். எதிரிகள்லாம் வீழ்த்தக்கூடும். எதிரிகள் சுபர் இருப்பதை விட அசுபர் இருப்பது நல்லது. அந்த வகையில சனி 6ஆம் இடத்துல இருக்கும்போது எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. ஒருவேளை குருவே இருந்திருக்கிறார் அப்படின்னா எதிரிகள்லாம் யாரு இருப்பா? வேலை செய்யற லொகேஷன்ல பாத்தீங்கன்னா சில பேர் ரொம்ப லாயலா இருப்பாங்க. அதெல்லாம் இந்த 6ஆம் இடத்து குரு தான். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தான். சனி முடிச்சிருச்சு. புதன் 6லே இருக்கிறார். புதன் 6ல உச்சம். லக்னத்திற்கு முழு அவயோகிரகம் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்குன்னா கண்டிப்பா கிரக தொடர்பை பெற்றிருக்கணும். ஒண்ணு குருவோட தொடர்பு, இல்ல சூரிய தொடர்பை இந்த இடத்துல பெற்றிருக்கணும். குரு சூரிய தொடர்பு அல்லது சனியாலையாவது தொடர்பு கொண்டிருக்கணும். இல்லை என்றால் 6ல் உள்ள புதன் நல்ல வேலையை கொடுத்தாலும் ஜாதகரை சிரமப்படுத்திடுவார். கடன் வாழ்நாள் முழுக்க இருக்கும். அல்லது ஜாதகருக்கு நோயின்றது தொடர்புக்கு வந்துகிட்டே இருக்கும்.
இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கும். தனித்து வலுக்கக்கூடாது. இந்த இடத்துல குரு இருக்கலாம் அல்லது குரு பார்க்கலாம், சூரியன் தொடர்புல இருந்தா யோகம். இல்லைன்னா தனித்து புதன் இருக்கிறானா சாப்ட்வேர் வரும், நெட்வொர்க் வரும், அறிவு சார்ந்த பேங்கிங் எக்ஸாம் வரும், பினான்ஸ் விஷயங்கள்லாம் வரும். ஆனால் நோய் வரும், கடன் வரும், வாழ்நாள் முழுக்க விதிக்கப்பட்டதாக அமைந்துவிடும். அதுவும் புதன் தசை ஒருவேளை நடப்பில் வந்தால், புதன் தசை வந்தால் சிரமம், புதன் தசை வந்தால் சிரமம். இதெல்லாம் யாருக்குன்னா நெருப்பு லக்னங்களுக்கு. அதே நிலத்தில் பிறந்தவருக்கு 6ஆம் அதிபதி வலுக்கிறாருன்னா யோகம். நல்ல வேலையில நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட இருப்பார் ஜாதகர். அந்த வகையில புதன் இருப்பது அவயோகம். தனித்து இருக்கவே கூடாது. தனித்து இருந்தாருன்னா பிரச்சனை. அதுபோல் கேது இருக்கிறார் என்ற அர்த்தம். மேஷ லக்னத்திற்கு கேது இருக்கிறார். எப்படி இருக்கும்? கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஞானம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய காரகரா இருக்கிறார். முதல்ல வேலை கிடைக்காது. கேதுவுக்கு வீடு கொடுத்த வலுத்தாதான். ஒருவேளை புதன் இங்க நீசமா இருக்கிறாருன்னா கேது உடனே வேலையெல்லாம் கொடுத்துருவார். எப்படிப்பட்ட வேலையை கொடுப்பார்? நீசம் பெற்ற புதன் புதனுடைய காரகத்துவத்தில் வேலையை கொடுப்பார். அறிவு, வியாபாரம், வணிகங்கள், வியூகங்கள் போன்றது, நெட்வொர்க்கா இருக்கட்டும், புதுசா கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் கொடுத்துருவார். அக்கௌண்ட் சம்பந்தமானது, ஆடிட்டிங் சம்பந்தமானது எல்லாம் கொடுத்துருவார். ஒருவேளை உச்சம் பெற்றிருக்கிறார் புதன் ஸ்தான பலம்னா கேது வேலையை கொடுக்க மாட்டார். நோயும் கொடுக்கும். ஏதாவது ஒரு நோய், வேலை, எதிரி, இந்த 3 தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனா எதிரியை வெற்றி கொண்டு கொடுத்துருவார். எதிரியை தோக்கடிப்பார். அடிக்கடி எதிரிகளை சந்திக்கவும் வைப்பார், தோக்கவும் வைப்பார். ஆனால் கேதுவுக்கு வீடு கொடுத்த வலுத்தா வேலைன்ற ஒரு விஷயம் லேட் ஆகிடும். சுக்கிரன் இங்கு நீசம் பெறுகிறார். சுக்கிரன் நீசம் பெற்றா என்ன ஆகும்? ஜாதகருக்கு கண்டிப்பா திருமணமே நடக்கிறது லேட் ஆயிடுது. திருமணன்ற அமைவு ஜாதகருக்கு ரொம்ப காலதாமதம். கண்டிப்பா நடக்கிறது இல்ல. ஜாதகருக்கு கலைத்துறையின் மீது ஆர்வங்கள் இருக்கும். இசை, நாடகங்கள், என்டர்டைன்மெண்ட், அதுபோல சுக்கரனுடைய காஸ்மெட்டிக் துறைகள், அழகு சாதன துறைகள், இதுமாதிரி ஈடுபாடுகள், ஆர்வங்கள் இருக்கும். அல்லது ஒரு டைலராவது ஜாதகர் இருப்பார். இந்த நிலையில இருக்கும்போது டைலரிங் விஷயங்கள்லாம் ஜாதகருக்கு வரும். அல்லது மனிதனை மகிழ்விக்கக்கூடிய கிஃப்ட் ஷாப்ல இருந்து என்னென்ன துறைகள்லாம் மனிதனை மகிழ்விக்கணுமோ அதை சார்ந்து ஜாதகர் கடைநிலையில் முதலில் வேலை செய்வார். சுக்கிரனுக்கு ஸ்தான பலம் கிடைச்சிருச்சு, நீசபங்கம் பெற்றுட்டாரு, இல்ல ஏதோ ஒரு வகையில ஸ்தான பலம்னா முதலில் கடைநிலை இருந்து அதன் பிறகு உயர்நிலைக்கு வரக்கூடியவராக இருப்பார். சுக்கிரன் 6ல நீசம் பெறுறது யோகமே இல்லை. ஜாதகருக்கு நோயை கொடுக்கும். வாழ்க்கை ரொம்ப சிரமப்படுத்திடும். வாழ்க்கை என்பது ரொம்ப தாமதப்படுத்தி தான் கொடுக்கும். ஒண்ணு இப்ப இருக்கிற டெக்னாலஜில சொல்லணும்னா சப்போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த சுக்கிரன் நல்லா இருக்கும். ஏமாத்துவதுன்னு சொல்றதை விட சுவாரஸ்யப்படுத்துவது. ஒருத்தருக்கு டிலே தான் ஆகும், ஒரு ப்ராடக்ட் டிலே ஆகும், இல்ல வந்து ஒரு கஸ்டமர் எண்ட்ல இருந்து கிளைண்ட் கேட்கக்கூடியதை உடனே கொடுக்க முடியலன்னா கூட அந்த ஒரு கம்யூனிகேஷன் விஷயங்கள்ல வேலை செய்யறதெல்லாம் கொடுத்துரும். சுக்கிரன் இருப்பது யோகம் இல்ல 6ஆம் இடத்துல. எல்லா கிரகமும் பார்த்த மேஷத்திற்கு அடுத்து ரிஷப லக்னத்திற்கு பார்க்கலாம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் என்பது யோகம். 6ஆம் இடம் என்பது கண்டிப்பாக யோக பாவம். 6ஆம் இடம் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகன்றதுனால இங்கு தனித்து அவர் வெளுத்தாலும் சுக்கிரன் வெளுத்தாலும் எந்த பிரச்சனையில மறுபடியும் எல்லாம் பார்க்கலாம். சூரியன் அமர்ந்திருக்கிறார். உடல் நோய் எப்பொழுதுமே உடல் சுவாகம் இருக்கிறது இல்ல. 6ல் சூரியன், அதாவது ரிஷப லக்னத்துல பிறந்து யாரெல்லாம் ஐபிஎஸ்சில பிறந்திருந்தாலும் உடல் ஆரோக்கியமே இல்லை. ஆனால் இந்த சூரியன் ஏதேனும் ஒரு வகையில பங்கப்படுறாருன்னா நல்லா இருப்பார். லக்னாதிபதியே வீக் ஆயிட்டாருன்னா கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுக்க தொடரும். அதுபோல சூரியன் இருப்பது ஒருவேள் பங்க விதியில் இருந்தால் அரசு ஆதாயம், அரசு லாபங்கள், அரசு துறை சார்ந்து சூரியனுடைய காரக வேலைகள் அமையும். ஒரு மின்சாரத்துல வேலை செய்யறதா இருக்கட்டும், மின்சாரத்துறைகள் அல்லது எலக்ட்ரிக்கல்ல எல்லா விதமான கேட்டகரியும் ஆளுமை தேவைக்கூடிய, நிர்வாகம் தேவைக்கூடிய உள்கட்டமைப்பு பணிகள்ல, அதாவது அரசாங்கத்தினுடைய பணியில் உள்கட்டமையில ஆளுமை பணிகள்ல ஜாதகர் வேலை செய்யறது. பிரைவேட் செக்டர் எடுத்துக்கிட்டா ஏதேனும் ஒரு வகையில் ஒரு நல்ல கம்பீரமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலைகள்லாம் ஜாதகர் கிடைக்கும். அதுபோல் கணினியில் அமர்ந்து, கணினினா புதனுக்கு சம்பந்தம் என்றாலும் கணினியை வைத்து வேறு விதமான தொடர்பாடுகளுக்கு இது சூரியன் முதன்மை. ஆனா சூரியன் இருக்கிறது யோகம் இல்ல. ரிஷபலக்னத்திற்கு சூரியன் அங்க இருப்பது கஷ்டம்தான். சந்திரன் அமர்றார். இப்போ துலாம் ராசியா வரும். சந்திரன் அமரலாம் 6லன்னா 3க்கு அதிபதி தீரியாதிபதி 6ஆம் இடத்திலே இருக்கிறது நல்ல பலன். ஜாதகருக்கு சேவை மனப்பான்மை அதிகமாக இருக்கும், சமூக சேவை அதிகமா இருக்கும். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறைகள், வெள்ளை நிறம், தண்ணீர்கள் சம்பந்தப்பட்டது, வாட்டர்ல இருக்கிறது, உணவு துறைகள் சம்பந்தப்பட்டது, வெஜிடபிள் சம்பந்தப்பட்டது, அல்லது டிரான்ஸ்போர்ட் டிராவல் விஷயங்கள் சம்பந்தப்பட்டது, கார்களை வைத்து அல்லது வாகனங்களை வைத்து ஏதேனும் ஒரு வேலையிலே செயல்பட்டு கொண்டிருப்பது. அடிப்படையில மக்களுக்கு என்னெல்லாம் சேவை தேவைப்படுதோ அந்த சேவை சார்ந்த துறைகளிலே ஜாதகர் இருப்பார். இது அரசு பணியையும் ஜாதகருக்கு பெற்று தருவதற்கான அவை உண்டு. சந்திரன் இருப்பது கெமிக்கல் சம்பந்தமான விஷயங்களும் ஃபேவர் பண்ணி கொடுக்கும். சேவை வரக்கூடியது. இங்க செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் இருப்பது யோகமா? லக்னத்திற்கு 7, 12க்கு அதிபதி ருணரோகத்திலே இருக்கிறார். சர்வீஸ் ஓரியன்டான வேலை, அரசாங்கத்துல வேலை செய்வதோ அல்லது எங்க வேலை செஞ்சாலும் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யறது, ஷிப்ட்ல போய் வேலை செய்யறது, ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் இந்த ஷிப்ட்லயே நான் வேலை பாக்குறேன்னா அந்த ஜாதக அமைவில இந்த செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கும். பூமிகள், நிலங்கள், கட்டிடங்கள், இதை சார்ந்த வேலை கிடைப்பது. அதுபோல மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், மருத்துவத்தின் உட்பிரிவுகள்ல
ஒரு செவ்வாயினுடைய நிலைப்பாடு இங்க இருக்கும் பொழுது மெடிக்கல்ல ஒரு ரெப்பா இருக்கிறது, இது போன்ற அமைவுகள்லாம் கொடுக்கும். சர்வீஸ் மக்களுக்கு ஒரு பயனுள்ள மெடிக்கல் வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய துறை வரும். ஆனா யோகமா செவ்வாய் இருக்கிறது 7-12 அதிபதி, மீண்டும் திருமணத்தை தாமதப்படுத்தும். 12ஆம் இடத்தை வலுப்படுத்துவாங்க, அதனால திருமணம் தாமதப்படும். செவ்வாய் சுமாரான யோகம் தான். ராகு இருக்கலாமா? ராகு இருப்பது யோகம். ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும், நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். ஸோ வீடியோவோட லென்த் அதிகமா இருக்கிறதுனால குறைந்த அளவு பாயிண்டே நம்ம சொல்லுவோம். ரிஷப லக்னத்துல பார்த்தாச்சு. அடுத்து ராகு குருவனுடைய நிலைப்பாடு இங்க இருக்கு. 6ஆம் இடத்துல அவயோக கிரகம், 8க்கு அதிபதி மறைவது யோகம், முழு அவயோக கிரகம் 6ல் மறைவது யோகம். ஆனா இங்க வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். ஜாதகருக்கு வேலையில திருப்தியே இருக்காது. இந்த ரிஷப லக்னக்காரருக்கு 6ஆம் இட யோகம் தான், குரு இருக்கிறதா திருப்தியே இருக்காது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோவில்லே வேலை செய்வாங்க, இறைவனடியிலே ஊழியம் செய்தாலும் அந்த ஊழியத்தில் திருப்தி இருக்காது. அது போல எதுக்குன்னா இது ஒரு வரைமுறைக்கு இறைவனை பிடிக்கும். அதிகமா இறை தொண்டு செய்யறவரு கூட இந்த மாதிரியான நிலையில 6ஆம் இடத்துல குரு இருக்குன்னா வேலை செய்யற லொகேஷன்ல சில கசப்பான எண்ணங்கள், வேலை செய்யறதுல விருப்பம் இருக்காது, அல்லது ருணரோகம் கடைசி வரைக்கும் ஒரு நோய் இருக்கும். அப்ப ரிஷபத்திற்கு இது யோகம் அல்ல. சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார். சனி அமர்வது உச்சம், அதீத உச்சம். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவரா இருப்பார். பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும்? தர்மாதிபதிய கிரகம் முதலில் வேலை செய்து பிறகு தொழில் சந்திருப்பார். கடன் நோய் எதிரி எதுவா இருந்தாலும் ஜாதகருக்கு நிவர்த்தி உண்டு. கண்டிப்பா அவயோக தசைகள்ல கடன் உருவானாலும் அதை ஜாதகர் யோகமாக கொண்டு சென்று விடுவார். அடுத்ததாக புதன் இருக்கிறார் ரிஷப லக்னத்திற்கு. புதன் இருக்கிறது யோகம், 2-5க்கு அதிபதி. பூர்வீகத்தை விட்டு வெளியில போய் வேலை செய்ய வேண்டிய விஷயம் இருக்கும். புதனுடைய காரகம் நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு காரகம் இருக்கு. அந்த வகையில புத்தியை பயன்படுத்தக்கூடிய எத்தனை துறைகளும், வியாபாரத்திலிருந்து வணிகம் வரைக்கும், இதுதான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வரைக்கும், ஷேர்ஸ் அமைவுகள் வரைக்கும் இந்த புதன் தான் காரகம். கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறது, சாப்ட்வேர் வச்சிருக்கிறது, ஒரு இடத்தில் அமர்ந்து அல்லது ஒரு இடத்தில் பயணப்பட்டு டீல் கமிஷன்ஸ் மூலியமாக சாதிப்பதெல்லாம் இந்த புதன் சனியுடைய நிலைப்பாடு தான். இது போன்ற வேலை கிடைக்கும். புதன் இங்க இருக்கிறது யோகம் தான். ஆனால் என்ன, பூர்வீக அமைவுகள் ஜாதகருக்கு லேட் ஆகும், பூர்வீகம் லேட் ஆகும். கேது இருக்கலாமா? கேது இருப்பது யோகம், கேது இருப்பது யோகம். சுக்கிரன் வலுத்திருக்கிறார், நல்ல பலன், வேலை லேட்டா கிடைக்கும். மற்றபடி எதிரி நோய் கடன் அத்தனை பேரையும் வெற்றி கொள்ளக்கூடிய சூட்சமும் உண்டு. சுக்கிரன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறது யோகம் தான். சுக்கிரன் இருக்கிறது கெடுதல் அல்ல, சுக்கிரனுடைய நிலைப்பாடு. சுக்கிரன் இந்த இடத்துல ஒருவேளை குருவோட இருக்கிறாருன்னா பிரச்சனை. ஆனா தனித்து இருக்கிறாரோ இல்ல மற்ற சனி புதன் தொடர்புகளோட இருக்கிறாருன்னா யோகமாக அமையும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அந்த அடுத்ததாக மிதுன லக்னம். மிதுன லக்னத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க. மிதுன லக்னத்துல பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடம் என்பது அவயோக இடம் தான். இந்த இடத்துல சூரியன் இருக்கிறார், முயற்சி தான் அதிபதி, யோகம். சூரியன் இருக்கிறது யோகம். நம்ம யோகமா அவயோகமான்றதை மட்டும் பார்த்துடலாம். சூரியன் இருப்பது யோகம். சந்திரன் இருக்கிறார், நல்லதில்ல, ஜாதகருக்கு நீசம், 2ஆம் அதிபதி நீசம். குடும்பம் லேட்டாகும், தனம் பொருளாதாரங்களை சிரமப்பட்டு ஜெயிக்கணும். செவ்வாய் இருக்கிறார், அருக்கதிபதி 6ல் ஆட்சி பெற்று அவயோகியாக இருப்பது யோகம் அல்ல. செவ்வாய் இருப்பது சிறந்த யோகம் அல்ல. செவ்வாய் இருப்பது சாதகத்தை கொடுக்காது. செவ்வாய் சாதகம் இல்லை. ராகு இருக்கிறார், அது நிலைப்பாட்டை பொறுத்து, கிரக இணைவு தொடர்பை பொறுத்து. ரிஷபத்திற்கு ராகு இருக்கிறது யோகம். விருச்சகத்தில் ராகு இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பல்ல. எனினும் மிதுன லக்னத்திற்கு ராகு 6ல் இருப்பது நன்மை தான். அடுத்ததாக குரு இருக்கிறார். குரு இருப்பதும் யோகம் தான். குரு இருப்பது அவயோகம் அல்ல, குரு இருப்பது யோக நிலை தான். குரு உங்கள் ஜாதகத்துல இருக்கிறார்னா யோகம் தான். என்னதான் இருந்தாலும் வெற்றியை கொடுத்து விடுவார். சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் லக்னத்திற்கு 8ஆம் ஆதிபத்தியமாக இருந்து 6ல் மறைவதனால் யோகம். மற்றபடி சனி யோகத்தை செய்கிறார். புதன் இருக்கிறார். புதன் இருப்பது யோகம் அல்ல. லக்னாதிபதியே 6ல் மறைந்திருப்பது சிறப்பல்ல. புதன் இருக்கிறார்னா தசை வரும்பொழுது கண்டிப்பா பெரு முன்னேற்றம் இல்லாமல் கஷ்டத்தை கொடுத்துரும். கேது பகவான் இருக்கிறது. கேது இருப்பது யோகம் அல்ல. கேது விருச்சகத்தில் இருப்பது யோகம் அல்ல. கேது இருந்தாலும் கொஞ்சம் சிரமங்களை பட்டுதான் வாழ்க்கையில முன்னேறும். அடுத்ததாக சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் இருக்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மறைந்திருக்கிறார். எனினும் நல்ல வேலை அதிகாரங்களை கொடுக்கும். சுக்கிரன் இருக்கலாம். சுக்கிரனினால் எந்த விதமான கெடுதலும் இல்லை. அடுத்ததாக கடகலக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. கடகலக்னத்திற்கு 6ஆம் இடம் யோகம். சூரியன் அருமையான ஒரு பொசிஷன். சூரியன் இருக்கலாம். சூரியன் இருந்தா எந்த விதமான குறையும் இல்லை, நன்மை உண்டு. சந்திரன் இருக்கிறார். சந்திரன் இருக்கலாமா? லக்னாதிபதி 6ல் மறைகிறார். தனுசு ராசி, காலபுருஷனுடைய 9ஆம் வீடு, யோகமான மனிதர், நல்ல மனிதர். சந்திரன் இருக்கலாம். சந்திரன் இருப்பது விசேஷம். செவ்வாய் இருக்கிறார். செவ்வாயும் இருக்கலாம், எந்த கெடுதலும் இல்லை. செவ்வாய் இருந்தாலும் நன்மை தான், நன்மை உண்டு, நன்மை உண்டு. ராகு, சுபருடைய வீட்டில் ராகு இருப்பது எப்பொழுதுமே யோகம். ராகு இருப்பது அதீதமான நன்மையை கொடுக்கும். குரு தனித்து வலுக்காமல் இருக்கணும். 6ஆம் இடத்துல தனித்து வலுத்தா பிரச்சனை. மற்றபடி குரு இருப்பது நன்மை தான் உண்டு. சனி இருப்பது யோகம் அல்ல. சனி இருப்பது யோகம் அல்ல. சனி பகவான் இருப்பது
ஜாதகத்திலே யோகம் அல்ல. கடக லக்னத்துல பிறந்தவர்களுக்கு ஒருவே புதன் இருக்கிறார். புதன் இருப்பதும் யோகம் அல்ல. 6ஆம் இடத்துல 3-12 அதிபதி. என்ன யோகம் இல்லாம போயிடும்? தீரிய வீரியங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் சாதகம் இல்லாம போகும் தசாபுத்தியின் அடிப்படையில. கேது இருப்பது யோகம். கேது இருக்கிறது அவயோகம் இல்ல. கேது இருந்தா யோகம் தான். அடுத்து சுக்கிரன் இருக்கிறார். இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். பொதுவா இந்த வீடு யோகம் என்பதனால் அவயோக கிரகங்களுக்கு மட்டும்தான் அவயோகமா வேலை செய்யும். அப்ப சுக்கிரனுக்கு யோகம் அல்ல. சுக்கிரன் இருப்பது யோகம் அல்ல கடக லக்னத்திற்கு. 9 கிரகத்தையும் பார்த்தாச்சு. சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 6ஆம் இடம் என்பது அவயோக வீடு. 6ஆம் இடம் அவயோக வீடு. இந்த இடத்துல கிரகம் ஸ்தானபலம் பற்றா உங்களை பிரச்சனையை தான் கொடுக்கும். அந்த வகையில சூரியன் இருக்கிறார். இருக்கக்கூடாது. கண்டிப்பா ஃபேவர் அல்ல. சூரியன் இருப்பது ஃபேவர் அல்ல. சூரியன் இருப்பது அவயோகம். சந்திரன் இருக்கிறார். நீங்க மகர ராசி சிம்மத்துல பிறந்திருக்கிறீங்க. 12 அதிபதி 6இல் மறைந்து தன் வீட்டை பார்ப்பதனால் யோகம். நிறைய பேர் சந்திரனுக்கு அவயோகம் நினைக்கிறது உண்டு. ஆனால் இங்கு சந்திரன் இருப்பது யோகம். சிம்ம லக்னத்துல சந்திரன் இருந்தா நன்மை. செவ்வாய் இருக்கலாமா? உச்சம் பெறுவார். இந்த இடத்துல அவருடைய நிலைப்பாடு உச்சமாக அமையும். உச்சம் பெற்ற செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பது யோகம். ஆனால் தனித்து இருக்க கூடாது. ஏன்னா 4-9 அதிபதி பேரண்ட்ஸ்ன்ற விஷயம் ஜாதகருக்கு எப்பயுமே பிரச்சனையா தான் இருக்கும். தாய் தந்தை இருவருமே பிரச்சனை. 2 லக்னங்களுக்கு தான் இப்படி அமையும். சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கும் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கும் தான் 4-9 அதிபதிகள் ஒரே குடும்பத்தை தாய் தந்தையரை கொடுக்கும். அந்த கிரகம் பாதிக்கப்பட்டா குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். தாய் தந்தையரால் பிரயோஜனப்படாது. அந்த வகையின் அடிப்படையில சிம்ம லக்னத்திற்கும் 6ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெறுவது நல்ல வேலை அதிகாரிகளை கொடுத்தாலும் தாய் தந்தையரோட ஏதாவது ஒரு சிரமங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்ப செவ்வாய் இருப்பது யோகம் அல்ல. ராகு இருக்கிறார். மகர ராகு யோக அமைப்புகளை கொடுக்கும். யோகம் உண்டு. குரு நீசம் பெறுகிறார். யோகம் அல்ல. பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி. குழந்தை பிரச்சனை அல்லது ஜாதகருக்கு குடும்பம் உருவாகத்துல பிரச்சனை எதுவுமே வாழ்க்கையில உடனே அதிர்ஷ்டம் கிடைக்காது. எல்லாம் உடனே ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னா ஜாதகருக்கு கிடைக்காது. அப்ப குரு இருப்பது யோகம் அல்ல. சனி இருப்பதும் யோகம் அல்ல. சனி இருப்பதும் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கஷ்டம். சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு சனி இருக்கக்கூடாது. புதன் இருக்கலாமா? புதன் இருக்கலாம். புதன் இருப்பது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். தொழில் என்பது நம்ம முதல்ல சொன்னோம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரக தொழிலை சொல்லிட்டு வந்தோம். அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். என்ன வேலை கிடைக்கும் அப்படின்றத. ஆனால் நீங்க இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னா புதன் என்பவர் இருக்கலாம் யோகம். கேது இருக்கக்கூடாது. கேது பகவான் இருப்பது சிம்மத்திற்கு யோகம் அல்ல. 6ஆம் இடத்திலே இருப்பது. சுக்கிரன் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். சுக்கிரன் இருக்கலாம். லக்னம் 3 அதிபதி 10 அதிபதியான சுக்கிரன் இங்கு 3ஆம் இடத்திலே இருப்பது யோகம். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்தாச்சு. கன்னி லக்னம்னா சிறப்பு. கிட்டத்தட்ட அது நிலத்துல அமைஞ்சிடும். நில லக்னம் என்பதனால் 6ஆம் இட யோகம். இந்த இடத்துல சூரியன் இருக்கலாமா? கன்னியில் பிறந்தவர்களுக்கு தாராளமா இருக்கலாம். 12 அதிபதி 6இல் மறைந்திருப்பது யோகம். அந்த இடத்துல சூரியன் இருப்பது யோக பலனை கொடுக்கும். சந்திரன் இருக்கலாமா? லாபாதிபதி 6ஆம் இடத்துல யோகம் அல்ல. கன்னி லக்னத்துல பிறந்து அதாவது கும்பராசியா வரீங்கன்னா யோகம் அல்ல. கன்னி லக்னத்திற்கு யோகம் அல்ல சந்திரன். இங்கு செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் இருக்கலாமா? செவ்வாய் தாராளமா இருக்கலாம். 3 அதிபதி லக்ன 8 அதிபதி மறைவது யோகம். செவ்வாய் இருப்பது யோகம். செவ்வாய் இருப்பதனால் கெடுதல் இல்லை. நன்மை உண்டு. ராகு இருக்கிறார். ராகு கன்னிக்கு இருக்கலாம். பொதுவாகவே காலபுருஷனின் 6ஆம் வீடானது கன்னிமனை, அறிவு, திறமை, புத்தி, சாதுரியம் எல்லாம் கொண்டது அந்த 6ஆம் இடம். அப்படிப்பட்டதுல ராகு இருப்பது யோகம். குரு இருக்கலாமா? குரு இருப்பது யோகம் அல்ல. வேலை நல்லா கிடைச்சாலும் வாழ்க்கை நல்லா இருந்தா தான் வாழ்க்கையில நிம்மதி. பல கோடிகளை சம்பாதித்தும் குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது அப்படித்தான். பார்ட்னரோட எந்த விதத்திலையும் ஒரு இன்பங்களை அனுபவிக்க முடியாது. அதனால் யோகம் அல்ல. குரு சனி பகவான் 6ல யோகம். 5ஆம் அதிபதியாக 6இல் மறைகிறதுனால அடிக்கடி கடனை இருக்கும். ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டு இருக்கும். ஆனா மற்றபடி சனி இருப்பது யோகம். புதன் லக்னாதிபதியே மறைகிறாரா? புதன் இந்த லக்னாதிபதி மறைவது யோகம் தான். அவயோகம் கிடையாது. புதன் இருப்பது அதீத யோகம். கேது இருக்கலாமா? கேது இருக்கக்கூடாது. கேது கும்பமனையில் இருப்பது யோகம் அல்ல. சனி ஒருவேளை வலுத்துட்டார்னா ரொம்ப பிரச்சனை. வேலையே இல்லாத நிலை குறித்து. சுக்கிரன் மறையலாமா? 2ஆம் இடத்தின் அதிபதியாக வரார். அவர் தான் 9ஆம் இடத்தின் அதிபதி. சுக்கிரன் இருப்பது யோகம் தான். அவயோகம் கிடையாது. பாக்கியங்கள் தடைப்படும். அவ்வளவுதான். மற்றபடி யோகம் தான். இந்த இடத்துல யோகம். அதுபோல் துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. துலாம் லக்னம்னா நேரடியா இந்த அமைவுல காற்றுல வந்துடும். காற்று லக்னத்திற்கு 6ஆம் இடம் அவயோக கிரகம். இங்க சூரியன் இருக்கிறார். சூரியன் இருக்கலாம் யோகம். லாபாதிபதி சூரியன் இருப்பது யோகம். சந்திரன் 6லே இருக்கிறார் 10 அதிபதியாக. சந்திரன் இருப்பது அவயோகம் இல்ல, யோகம் தான். சந்திரன் இருப்பது யோகம். செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் இருக்கலாமா? செவ்வாய் 2 அதிபதி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக குடும்ப பிரச்சனை. குடும்பம் கொஞ்சம் லேட் ஆகுது. நிறைய தடைகள் இருக்குது. ராகு இருக்கலாமா? ராகு தாராளமாக இருக்கலாம். ராகு இருப்பது யோகம். ராகு இருப்பது யோகம். அதுபோல இந்த இடத்துல குரு இருக்கலாமா? குரு தனித்து இருக்கக்கூடாது. தனித்த குரு இருக்கக்கூடாது. துலாம் லக்னத்திற்கு வேற ஏதாவது கிரகம். புதன் நீசபங்கமே ஆனாலும் பிரச்சனை இல்லை.
பாக்கியாதிபதி தந்தையே பிரயோஜன புள்ளன்னா நிறைய பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதகர் நிறைய ஒரு வேற ஒரு தளத்தை தேர்ந்தெடுத்திருப்பார். தந்தை ஒரு தளம், ஜாதகர் ஒரு தளம். ஆனா தந்தையினால உதவி பண்ண முடியாது, ஆனா அன்பு இருக்கும். அது போலதான் இந்த இடத்துல புதன் நீசம் பெற்று குருவை பங்கப்படுத்துச்சுன்னா குரு யோகப்படும். தனித்து குரு இருந்தா பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் இது நடக்கும். கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்பதான் கொஞ்ச அளவுக்கு மேல ஒரு கஷ்டப்பட்டு பசங்களை பொண்ணுகள் எல்லாம் வளர்த்திருப்பாங்க. அறிவு என்ற வகையில் ஒப்புதல் செய்ய முடியாது, ஒரு உதவி பண்ண முடியாது. ஆனா அவங்கள்ட்ட பணம் பொருளாதாரம் இருக்கலாம். அது போலதான் வாழ்க்கையில் புதன் நீசம் பெற்று குரு தொடர்பு கொண்டால் இந்த லக்னத்திற்கு பெருமை யோகம். குரு பார்த்தாச்சு. சனி மகான் இருக்கிறார். சனி இருப்பது யோகம். சனி சுகஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்றாலும் கூட சனி இருப்பது யோகம். சனி இருப்பது நன்மை. எதிரி, நோய், கடன் எல்லாம் வீழ்ச்சி உண்டு. புதன் இருக்கலாமா? புதன் தனித்து நீசம் பெறக்கூடாது. நீசம் பெற்றா கொஞ்சம் சிரமம், பங்க விதியில இருக்கணும். புதன் தனித்து நீசம் பெறுவது யோகம் அல்ல. அது போல கேது இருக்கலாமா? கேது இருக்கலாம், தாராளமாக கேது இருக்கலாம். மீனமனையில கேது இருக்கலாம், யோகம் பண்ணும். சுக்கிரன் இருக்கிறார், உச்சம். லக்னாதிபதிக்கு இங்கதான் உச்சம். சுக்கிரன் லக்னாதிபதிக்கு உச்சா. ஜாதகருக்கு என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். மகிழ்ச்சியே அதிகம் விரும்பக்கூடிய சுக்கிரன் இருக்கலாம். சுக்கிரன் இருப்பது யோகம். அடுத்ததாக விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. லக்னத்திற்கு 6ஆம் இடம் யோகமனை, அவருடைய சுயமனையாகவே அமைந்துவிடும். இங்கு சூரியன் உச்சம் பெறுவார். உச்சம் பெற்ற சூரியன் தாராளமா இருக்கலாம், யோகம். ஆனா என்ன பண்ணும், ஜாதகர் ரொம்ப கருவம் கொண்டவராக இருப்பார். தான் என்ற ஒரு நிலைப்பாடு எப்பயுமே இருக்கும். எதனாலன்னா 10க்கு அதிபதி, 10ஆம் இடத்தின் அதிபதி என்பதால் செய்யும் வேலை தொழிலில் ஒரு உறுதி இருக்கும். தன்னை தவிர வேற யாரும் பெரிய வேலையை செய்ய முடியாது என்ற ஒரு எண்ணம் இருக்கும். சந்திரன் இருக்கலாமா? சந்திரன் தாராளமா இருக்கலாம், யோகம். சந்திரன் இருப்பது யோகம். பாக்கியாதிபதியா இருக்கிறதுனால தந்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தாமதமா அமையும். தந்தையினால் ஆதாயத்தை குறைச்சு கொடுக்கும். அது போல சக வயது உள்ளவர்களுக்கு நடக்கிற பாக்கியம் குறையும். ஆனால் யோகம். செவ்வாய் இருப்பது யோகம். செவ்வாய் நேரடியாக வலுப்பெறாமல் மறைமுகமா 6ஆம் இடத்துல வலுப்படுறது யோகம். ஏன்னா கோபம் வீரியத்தை கொடுக்கிறது செவ்வாய். எல்லாரையும் எதையும் செய்து விடலாம் என்ற முன்கோபத்தை கொடுப்பது செவ்வாய். 6ல் மறைவது யோகம். ராகு இருப்பது யோகம். ராகு இருப்பதும் இங்கு யோகத்தை கொடுக்கிறது. குரு பகவான் அமர்ந்திருப்பது யோகம். ஆனா பூர்வ புண்ணியம் இருக்கிறது இல்ல. ஜாதக முன்னோர்களை விட்டு வெளியில போய் தான் இருக்கக்கூடிய அமைவை கொடுத்து விடுகிறது. சனி நீசமாக இருப்பார், நீச யோகம். ஆனா ஒருவேளை சனிக்கு நீச பங்கம் கிடைச்சா பெரும் கஷ்டத்தை கொடுத்துரும். சனி இங்க நீசமா தான் இருக்கணும், பங்கவிதியில இருக்கக்கூடாது. ஒருவேளை செவ்வாய் இங்க இருக்கிறார், செவ்வாய் இங்க இருக்கிறார், செவ்வாய் இங்க இருக்கிறார், செவ்வாய் இங்க இருக்கிறாருன்னா பிரச்சனை. சனி தனித்து நீசம் பெறலாம், பங்க விதி மட்டும் பற்றக்கூடாது. படாம இருந்தா சனி யோகம். சனி யோகத்தை கொடுக்கிறார். புதன் 8க்கு அதிபதியா மறையிறது யோகம். ஆனா ருணரோகத்தின் அடிப்படையில சாதகம் இல்லை. புதன் இருப்பது சாதகம் இல்ல, சகல கொடுக்குது. கேது இருப்பது யோகம் அல்ல. கேது இருப்பது யோகம் அல்ல. சுக்கிரன் இருக்கலாமா? சுக்கிரன் மறையலாமா? சுக்கிரன் மறைவது யோகம் அல்ல. 7, 12க்கு அதிபதி 12ஆம் இடத்தை வலுப்படுத்தி அத்தனை சுகங்களும் கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் தாமதப்படுத்திடும். இது விருச்சகத்துல. தனுசு லக்னத்திற்கு 6ஆம் இடம் அவயோகம். ஏன்னா ஜாதக ரீதியில இந்த காதிபத்தியம் நெருப்பாக வந்துடும். நெருப்பு லக்னத்திற்கு 6ஆம் இடம் அவயோகம். இங்க சூரியன் இருக்கிறார். சூரியன் இருப்பது யோகமா? சூரியன் இருப்பது யோகம், எந்த பிரச்சனையும் இல்ல. சூரியன் இருப்பது யோகம் தான். சந்திரன் இருப்பது விசேஷமான யோகம். சந்திரன் இருப்பது அதீத யோகம். சந்திரன் இருக்கலாம், சூரிய சந்திரர்கள் இருக்கலாம். ஒருவேளை செவ்வாய் இருக்கலாமா? செவ்வாய் அந்த அளவுக்கு யோகம் அல்ல. செவ்வாய் இருப்பது யோகம் அல்ல. செவ்வாயினால் அவை என்ன வேலை செய்தாலும் மன திருப்தி இருக்கணும், அந்த அமைகள்ல யோகம் இல்ல. ராகு இருப்பதும் யோகம் அல்ல. ராகு இருப்பதும் யோகம் அல்ல. குரு இருக்கிறார். குரு இருப்பது முழுவதுமாக யோகம் அல்ல. ஒருவேளை இங்க சுக்கிரன் இருக்கிறா, இங்க சுக்கிரன் இருக்கிறா, பரிவர்த்தனையில இருக்கிறாருன்னா யோகம். எந்த பரிவர்த்தனை ஸ்தான பலமும் இல்லைன்னா குரு இருப்பது யோகம் அல்ல, யோகம் அல்ல. சனி பகவான் இருப்பது யோகம் கொடுக்குது. சனி பகவான் பொறுமையா பலம் செய்தாலும் சனி நன்மை. புதன் இருப்பது நன்மை. புதன் இருப்பது நன்மை. கேது இருப்பது நன்மை. கேது நன்மை. கேது நன்மை. சுக்கிரன் இருக்கிறார் உங்க ஜாதகத்துல, இந்த இடத்துல கண்டிப்பா யோகமா இல்ல. கண்டிப்பா யோகம் இருக்கிறதுல கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துருது. அடுத்ததாக மகர லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. மகர லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்பது யோகம். இந்த இடத்துல சூரியன் இருக்கிறார். மகர லக்னத்தில் ஜனித்து சூரியன் இருக்கிறார் அப்படின்னா 8க்கு அதிபதி 6ல மறைகிறார், யோகம். 8க்கு அதிபதி 6ல் மறைகிறார், யோகம். சந்திரன் இருப்பது யோகம் அல்ல. சந்திரன் இருக்கிறது மகர லக்னத்திற்கு யோகம் அல்ல, ஸ்ட்ரகிள் பிரச்சனையை தான் கொடுக்கும். செவ்வாய் இருக்கிறார். சுகஸ்தானாதிபதி மறையக்கூடாது. சுகஸ்தானாதிபதி எப்ப மறைஞ்சாலுமே உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வியாதி, என்னதான் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை. சொந்த வியாதி என்பது ஒருவரை பாதிப்பதல்ல, அது குடும்ப உறவினர்களும் பாதிப்பதனால் செவ்வாய் என்பது கண்டிப்பா அவயோக அமைவுகள் தான். அடுத்து ராகு இருக்கிறார். ராகு இருக்கிறது யோகம். மிதுனமனையில ராகு இருக்கிறது இயல்பாக யோகம். மகரத்திற்கும் அது யோகமாக செயல்படும். ராகு. குரு இருக்கிறார். குரு இருக்கிறது யோகம்.
குரு இருப்பது யோகம். குரு இருப்பது யோகமான அமைவுகள் நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக சனி பகவான் இருக்கிற லக்னாதிபதியே மறைஞ்சாலும் சனி இருப்பது யோகம். சனி இருப்பது மகர லக்னத்திற்கு யோகம் தான், பெரும் கெடுதல் இல்லை. ஆதிபத்தியங்கள் சற்று பொறுமையா கிடைக்கும். ஆனா எண்ட் ஆஃப் த டைம் ஒரு போர் நடக்குது இல்ல ஒரு கால சூழ்நிலையில நம்ம பயணப்படுறோம்னா ஒரு 10 வருட லாங் ஜேர்னினாலும் 10வது வருடம் நமக்கு நிம்மதி இல்லையா, அதுதான் முக்கியம். பயணப்படும் பொழுது எப்படி வேணாலும் கிரகங்கள் காரகங்கள்ல செயல்படும். அந்த வகையில எண்ட் ஆஃப் த டைம் சனி யோகத்தை கொடுக்குது. புதன் இருப்பது யோகம்தான், புதன் இருப்பது யோகம்தான். கேது இருப்பது யோகம்தான், கேது இருப்பதும் யோகம்தான். சுக்கிரன் ஒருவேளை மகர லக்னத்திற்கு இங்க இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், சுக்கிரனும் யோகம் தான், எந்த விதத்திலும் அவயோகம் அல்ல மகர லக்னத்துல ஜனனிக்கிறது. தசாபுத்திகள் ஸ்தானபலத்தின் அடிப்படையில பிரச்சனைகளை கொடுத்தாலும் இறுதியில் ஜாதகர் அங்கு வெற்றி பெறுகிறார். எல்லாருக்குமே உடம்புல நோய் இருக்கு, யாருக்குமே இல்லைன்னு இல்லை. ஒருத்தருக்கு வெளியே தெரியுது, உடலை தாண்டி அது வெளியில் வந்து காட்சிப்படுத்துது. அதனாலதான் நம்ம டாக்டர்கிட்ட போறோம். நிறைய பிசியோதெரபிஸ்ட்ல இருந்து சாதாரண விஷயங்கள், நார்மலா நாட்டு வைத்தியமா இருக்கட்டும் இல்ல இங்கிலீஷ் மெடிசனா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு நம்ம வெளிப்படுத்திருக்காருன்னா உடலில் இருக்கக்கூடிய நோய் வெளியில் வருகிறது. அப்படி தசைநாதனுடைய வலுவை பொறுத்து, அந்த இடத்தின் கிரக காரகத்தை பொறுத்து அந்த கிரகம் எண்ட் ஆஃப் த டைம் நமக்கு நிவர்த்தி கொடுத்துருமா அல்லது கடைசி வரைக்கும் போராட செய்யுமான்றதுதான். அந்த வகையில நான் சொன்ன கிரகத்துல யோகன்ற கிரகம் இருந்ததுன்னா என்ன நோயை கொடுத்தாலும் நிவர்த்தி பண்ணி அதுக்கு ஒரு டேப்லெட்டோ கொடுத்துரும், இல்ல ஒரு சர்ஜரியா கொடுத்துரும். அவயோகன்ற கிரகம் இருந்து கொடுத்துருச்சுன்னா நமக்கு ஆயுள் பங்கத்தை கொடுத்துரும், அல்லது கடைசி வரைக்கும் கம்ஃபர்டபுள் இல்லாம நம்மளா எதுவும் செய்ய முடியாம ஒரு நிலையை கொடுத்துரும். கும்பலக்னத்திற்கு 6ஆம் இடம் அவயோகம், முழு அவயோகம். அந்த வகையில சூரியன் இருக்கிறாரு இங்கு, யோகம் அல்ல. கும்பலக்னத்திற்கு சூரியன் இருப்பது யோகம் அல்ல. பார்ட்னர் பிரச்சனை, பார்ட்னர்னால் சாதகம் அல்ல, ஆதாயம் அல்ல, அப்படிலாம் இருக்கும். சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிற கடுமையாக கூடாது, நல்ல வேலை கிடைக்கலாம். நிறைய பொருளை பார்த்தா ஷிப்மெண்ட்ல வேலை செய்வாங்க, அதாவது கடல்கள்ல இருக்கிறது, பெரும் அதிகாரிகளை கப்பலை கூட ஓட்டலாம், கப்பல்ல கூட கட்டி கூட தொழில் பண்ணலாம். ஆனால் ஜாதகருக்கு எதிரிகள் நோய் கடல் இருந்துகிட்டே தான் இருக்கும். சந்திரன் இருப்பது யோகம் அல்ல. செவ்வாய் இருக்கிறார், செவ்வாய் நீசம் பெறுவது. பங்க விதியில் இருந்தாருன்னா யோகம், பங்க விதியில் இல்லாம தனித்து நீசம் பெறுவது அந்த அளவுக்கு சிறப்பல்ல. தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பல்ல, வேலை செய்தால் நன்மை உண்டு. ராகு இருக்கிறார், யோகம், ராகு யோகம். வெளிநாட்டுல நிறைய பேர் வேலை செய்வாங்க. கும்பலக்னத்திற்கு ராகு இருந்து ராகு தசை நடந்துச்சுன்னா இந்த ராகுவோட தொடர்புல தசை இருந்தா. குரு இருப்பது யோகமா, குரு உச்சமாக இருப்பார், நன்மை உண்டு, நன்மை உண்டு, நல்ல பலன்கள் உண்டு. சனி பகவான் இருப்பது யோகம் அல்ல, கெடுதல். சனி பகவான் இருக்கிறது சாதகம் அல்ல, சனி பகவான் இருப்பது சாதகம் அல்ல. புதன் இருக்கிறார், புதனும் சாதகம் அல்ல, புதனும் இந்த இடத்தில் சாதக பலனை கொடுக்கிறது இல்ல. கேது பகவான் இருக்கிறார், சாதகம். ராகுவை போல் கேதுவும் கடகத்தில் சாதகம். என்ன அவர் கடலை தாண்ட வைக்கிறார், இவர் ஆத்த தாண்ட வைக்கிற மாதிரி. சுக்கிரன் இருக்கிறார், சாதகம் இல்லை. சுக்கிரன் இருப்பதும் சாதகம் இல்லை, கண்டிப்பாக நன்மை செய்யறது இல்லை. அடுத்ததாக மீன லக்னத்துல ஜாதகம் 6ஆம் இடம் என்பது யோகமனை. என ஜாதக ரீதியில அந்த வீடு ஆதிபத்திய வீடு சிவமனையாக வந்துவிடும். அந்த வகையில இங்க சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார், யோகம், நன்மை உண்டு. மீன லக்னத்திற்கு நன்மை உண்டு. சந்திரன் இருக்கிறார், நன்மை. ஆனா என்ன பூர்வீகம் இல்லைன்னா கூட வெளியில போய் வேலை செஞ்சு பொழிச்சு புது பூர்வீகத்தை உருவாக்கிப்பார். சந்திரன் யோகம். செவ்வாய் இருக்கிறார், யோகம். சிம்மத்தில் செவ்வாய்க்கு வீரியம் அதிகம். நிறைய பேர் சிம்மத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் சர்வீஸ் ஓரியன்டான பெரும் பதவி அமைவுகளை பெறக்கூடிய அமைவு. ராகு இருக்கிறது யோகமா, ராகு இருக்கிறது யோகம் அல்ல, ராகு இருக்கிறது யோகம் அல்ல. என்னதான் கொடுத்தாலும் மனநிறைவு இல்லை என்றால் அந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே திருப்தி இல்லை. என்னதான் இருந்தாலும் எதிரி நோய் கடன் போன்று சுழட்டி ராகு கொடுத்துக்கிட்டே இருப்பார், தசை நடத்திட்டார்னா. குரு இருக்கிறது, லக்னாதிபதி மறைஞ்சாலுமே குரு இங்க யோகம், லக்னாதிபதி மறைஞ்சாலுமே குரு யோகம். சனி இருக்கலாமா, சனி யோகம் அல்ல, சனி இருப்பது யோகம் அல்ல, சனி இருப்பது யோக பலனை செய்யறது இல்ல. புதன் இருப்பது யோகம், புதன் இங்கு யோகத்தை செய்வார், புதனினால் யோகம் உண்டு, புதன் யோகம் உண்டு. கேது பகவான், கேது இந்த ஜாதகத்துல இருக்கிற நடாமரத்துல யோகமான கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கிறது, யோகம். சுக்கிரன் இருக்கிறார், சுக்கிரன் இருப்பது யோகம் அல்ல, கண்டிப்பாக ஜாதகருக்கு இறுதியில் மகிழ்ச்சியை கொடுக்கிறது இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். ஸோ லக்னம் மேஷம் முதல் மீனம் வரை பார்த்தோம். டாபிக் நம்ம சொன்ன கிரகங்கள் இருந்தா யோகம்னு சொல்ற கிரகம் நிறைய பேருக்கு கேள்வி வரலாம். யோகம்னு தானே சொன்னீங்க, ஆனா இந்த கிரகத்தோட திசையில நான் கொஞ்சம் நோயால் அவதிப்பட்ட, கடனால் அவதிப்பட்ட, இறுதியில் ஜெயிச்சீங்களா, இறுதியில வெற்றி கிடைச்சதா, அதெல்லாம் அந்த யோக கிரகங்கள் கொடுக்கும். அவயோகம் இது யோகம் இல்லைன்னு சொன்னது ஏதேனும் ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போகுது. அது முடியும் பொழுது மனநிலையோட முடியறது இல்லை. அந்த வகையில 6ஆம் இடத்தில் இருக்கும் கிரகத்தை பார்த்தோம். நம்ம சொன்ன யோக கிரகங்கள் இருக்குமாயும் உங்களுக்கு நல்ல வேலை பதவி அதிகாரங்கள், நல்ல வேலை பதவி அதிகாரங்கள் வேண்டாம், செய்யும் தொழிலும் செய்யும் வேலையில் செய்யும் செயலில் மன நிம்மதி உண்டு. இதுதான் எண்ட் ஆஃப் த டைம். பணத்தில் இங்கு மதிப்பு அல்ல, ஜோதிடம் சொல்வது மனநிறைவு தான்.
20,000 20 லட்சமான்றது முக்கியம் அல்ல. ஜாதகர் காலை விழுந்தவுடன் செல்லும் மகிழ்ச்சியான பயணமே முக்கியம் என்பதனால் நாம் சொன்ன யோக கிரகங்கள் யோகம் செய்யும். இன்னொரு பதிவுல மீண்டும் நாம் சந்திக்கலாம். அதுபோல் ஜோதிட ரீதியான அப்பாயின்மெண்ட் கன்சல்டேஷனுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை வாட்ஸ்அப் மூலயமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜரை பெற்றுக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நன்றி.